Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அயல மீன் வச்சிட்டு இன்னைக்கு வந்து நம்ம மீன் பொளிச்சது எப்படி பண்ணலாம்னு பாப்போம். நம்ம ஹோட்டலுக்குலாம் போகும்போது இந்த மீன் பொளிச்சது வாங்கி நம்ம சாப்பிடுவோம். வாழை இலையில வச்சு நமக்கு பொரிச்சு கொடுப்பாங்க. இது நம்ம வீட்லயே நல்ல டேஸ்டா சூப்பரா எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மீன் பொளிச்சது செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அயல மீன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த முழுசா அப்படியே போட்டு செஞ்சாலும் செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு தலை இல்லாம நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு நல்லா ஒரு வரி வரைஞ்சிட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா நல்லா மசாலெலாம் உள்ளே நல்லா உரைச்சிக்கும். இதே மாதிரி எல்லா தலையும் வெட்டி எடுத்துடலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு இந்த மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 1.5 கிலோ மீனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா நான் சொல்கிறேன். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எலும்புச்சம்பளத்தில் பாதி அளவுக்கு எடுத்து சாறு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பளம் சாறு ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை பரட்டி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மசால் வந்து இந்த அளவுக்கு தளர்த்தியாக இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதிலெல்லாம் அந்த மசாலா தடவிடுங்க. கையில் தான் எடுத்து தடவணும். நீங்கள் ஸ்பூன்லலாம் எடுத்து தடவுனீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் தடவுறதுக்கு உங்களுக்கு சரியாக வராது. இந்த உள்பகுதியில் நல்லா மசால் பொடிக்கிற மாதிரி தடவிக்கணும். எல்லா பக்கமும் மசாலா நல்லா தடவியாச்சு. இதே மாதிரி எல்லா மீன்லேயும் தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா தடவி வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மசாலா தடவி வச்சுருங்க. நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், மீன் பொளிச்சது செய்யறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மீன் பொரிச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க கடலை எண்ணெயிலே பொரிச்சுக்கோங்க. இப்போ இந்த மீனை வந்து நல்லா பெரட்டிட்டு, மீனெல்லாம் மசாலெலாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சிட்டோம். நல்லாவே ஊறிடுச்சு 2 பக்கமும். இப்போ இதை எடுத்து பொரிச்சுக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். பாருங்க, இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மீதி இருக்க மீனெல்லாம் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மீன் எல்லாமே நம்ம ஊற்றின எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துட்டோம். இப்போது இந்த மீன் பொளிச்சது செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம பொரிச்ச எண்ணெயவே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 6 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கலாம். இதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் எதுக்காக இந்த பொரிச்ச எண்ணெயை ஊற்றிருக்கேன் அப்படின்னா, மசால் வந்து அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கும், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம செஞ்சதுனால இந்த மீன் மசாலில் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த உப்பை இதில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதனால் இதுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் பெரிய வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயம் எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம்.
பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 தக்காளி, பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். இதில் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு நான் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுடலாம். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்ல தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுட்டு இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மீன் பொளிச்சது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வாழை இலையை நல்லா கழுவிட்டு நல்லா இதை வந்து நல்லா டீயில் நல்லா வாட்டிடணும். வாட்டிட்டோம்னா இது கிழியாமல் நல்லாயிருக்கும். இப்போ மீன் பொளிச்சது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழை இலையை நல்லா இந்த மாதிரி நல்லா டீயில் வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரத்தில் இருக்க அந்த நரம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு இலை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எதுக்காக அப்படி போடுறதுன்னா, மீன் வந்து முள் குத்தி அது வந்து கிழியாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மசாலா இதில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மீன் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா போட்டுக்குங்க. எல்லா மசாலையும் இந்த மீன்லேயே நல்லா ஸ்டஃபிங் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மீன் நல்லா ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அப்படி நல்லா தீயில நல்லா வாட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வரும். வாழையில உங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும். இந்த மாதிரி பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணிடணும். பாருங்கள், எந்த பக்கமுமே உங்களுக்கு வந்து மசால் வெளியில் வராமல் நல்லா இருக்குது. பாருங்கள், வாழை நார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு நல்லா கட்டி விட்டுடலாம். பொரிச்ச மீனை இது மேலே வச்சிடலாம். இல்லை டைட்டாக வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னா தோசைக்கல் இருந்தாலும் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நார்மலாக நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பேக்கிங் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மூடிடலாம்.
இது கீழ்ப்பக்கம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் நல்லா மசாலா வந்து சூப்பராக வெந்திருக்கு. இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முள் இருக்கேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த முள் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பரான மீன் பொளிச்சது நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.